இந்த யோசேப்பு என்ன பண்றாரு, தன்னுடைய தகப்பன் யாக்கோபுக்கு வயசாயிடுச்சு, அவர் கொஞ்சம் பலவீனத்துல இருக்கிறாரு, சாக போறாருன்னு தெரிஞ்சு போச்சு யோசேப்புக்கு. இப்ப தன்னுடைய 2 பிள்ளைகளை கொண்டு போய் இந்த பக்கம் மனாசே, இந்த பக்கம் எப்ராயிமை நிறுத்துகிறார். அந்த நாட்களில் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்கள் மரிப்பதற்கு முன்பதாக பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுட்டு தான் மரிப்பாங்க. தகப்பனாருடைய ஆசீர்வாதங்கள் அவ்வளவு முக்கியமானதாக கருதினார்கள். இப்ப யாக்கோபு வயசாயிடுச்சு, மரிக்க போகிற சூழ்நிலைக்கு வந்துட்டார். இப்ப யோசேப்பு என்ன பண்றாரு, அவருக்கு 2 பிள்ளைகள் பிறந்ததுன்னு இப்ப பார்த்தல, மனாசே, எப்ராயிம். இந்த மனாசே தான் மூத்தவன், எப்ராயிம் வந்து இளையவன். எப்பவுமே தன்னுடைய பெற்றோர் பிள்ளைகளை, மூத்த பிள்ளைகளை தான் ஆசீர்வதிச்சு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மூத்த பிள்ளைகள் தான் புத்திர சுவிகாரத்துக்கு தகுதியானவர்கள். 2 மடங்கு தகப்பனுடைய சொத்துக்கள் இந்த மூத்த பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும். இப்போ யாருக்கு 2 மடங்கு போய் சேரணும்? எந்த பிள்ளைக்கு 2 மடங்கு போய் சேரணும்? மனாசேக்கா, எப்ராயிமுக்கா? மனாசே தான் மூத்தவன். ஆகவே யோசேப்பு என்ன பண்றாரு, தன் 2 பிள்ளைகளை கொண்டு போய் யாக்கோபு எதிர்க்க நிறுத்துறார். யாக்கோபினுடைய வலது கரத்துக்கு நேரா மனாசேயும், இடது கரத்துக்கு நேரா எப்ராயிமையும் நிறுத்துகிறார். இப்போ யாக்கோபு தன் வலது கரத்தை எடுத்து மனாசேயின் மேல வைக்கணும், இடது கரத்தை எடுத்து எப்ராயிம் மேல வைத்து ஜெபிக்கணும். ஆனா யாக்கோபு என்ன பண்றாரு, தன் வலது கைய கிராஸ் ஆக்கி எப்ராயிம் மேல தொடுறாரு, இடது கைய மனாசே மேல வைக்கிறார். யோசேப்பு சொல்றாரு, டாடி தப்பா வைக்கிறீங்க கைய, உங்க வலது கை இவன் மேல இருக்கணும். யாக்கோபு சொல்றாரு, எனக்கு யார் ஆசீர்வதிக்கிறேன்னு தெரியும், நீ சுமார். அந்த கைய கிராஸா போட்டு எப்ராயிம் ஆசீர்வதித்தார். சிஸ்டர், பிரதர், உன் குடும்பத்துல எவ்வளோ அண்ணன் தம்பிகளா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கை கிராஸா வந்து உன்னை தொட்டது பாரு. உன் சொந்தக்காரர்கள் எவ்வளவு பேர் இருக்க, எவ்வளவு ஜனங்கள் இருக்க, தேவனுடைய கரம் குறுக்கிட்டு உன்னை தொட்டது பாரு. அதுதான் கிருபை. நினைத்து பார்க்காத இடத்துல கர்த்தர் உன்னை தொட்டார் பாரு, கையை நீட்டி. உனக்கு முன்பதாக எவ்வளவு பேர் நின்ற போதிலும் கர்த்தர் அவர்கள் எல்லாம் தாண்டி வந்து உன்னை தொட்டார் பாரு. அதுதாங்க கிருபை. அதுதான் தேவன் உன் மேல வைத்த மகா தயவு. ஆண்டவர் உன் மேல எவ்வளவு கிருபை வைத்திருந்த அவ்வளவு பேரை தாண்டி உன்னை தொட்டு இருக்கணும். யாக்கோபு எப்ராயிம் ஆசீர்வதித்தார். தகுதியே இல்ல அந்த ஆசீர்வாதத்துக்கு, அவன் அந்த ஆசீர்வாதம் மனாசே மேல போய் இருக்கணும். தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். தகுதி இல்லாத ஏன் தலை மேல அவருடைய கரம் பட்டு விட்டது. தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் தூக்கி நிறுத்தி விட்டார். அதுதான் தேவ தயவு. இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில தேவ தயவு இருக்குதா இல்லையா? உன் சகோதரி இன்னும் ரட்சிக்கப்படலாம், தேவன் உன்னை தொட்டார், அதுதான் தேவ தயவு. உன் சகோதரன் இன்னும் ரட்சிக்கப்படலாம், தேவன் உன்னை தொட்டார், அதுதான் தேவ கிருபை. தேவன் கையை குறுக்க போட்டு ஆசீர்வதிச்சார். என்ன அன்பு தேவனுக்கு நம்ம மேல.